Hello friends, welcome back to Vetchi IAS Academy. Previous videosல time and work school books உள்ள problem solve பண்ணிருப்போம். அதுக்கு அடுத்த வீடியோல time and workல previous yearsல கேட்ட questions நம்ம நினைஞ்சிருப்போம் solve பண்ணிருப்போம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன solve பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா chain rule இருந்து previous yearsல என்னென்ன questions கேட்டிருக்காங்களோ அதுல சில questions நம்ம என்ன செய்ய போறோம் solve பண்ண போறோம். பர்టిక్యులரா ஸ்கூல்ஸ்ல பார்க்காத மாடல்ஸ் என்ன செய்ய போறோம் solve பண்ண போறோம். ஸோ பேசிக் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 20 பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிப்பர் எனில் ஆண்கள் மற்றும் பெண்களின் வேலை திறன் விகிதம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே தானா? இப்போ செயின் ரூல் பார்க்கறதுக்கு முன்னால ப்ரீவியஸ் வீடியோஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா செயின் ரூல் ப்ராப்ளத்தை நீங்க எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன், கவனிச்சுக்கோங்க. செயின் ரூல் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா P1 D1 H1 divided by W1 is equal to B2 into D2 into H2 divided by W2. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் செயின் ரூல் ஃபுல்லாக நம்ம என்ன செய்வோம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேனா இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த ஃபார்முலாவை பற்றி ரெண்டு முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரினா முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் எத்தனை டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு. பிங்கிறது பர்சன்ஸை குறிக்கும். டி அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு, இது டேஸை குறிக்கும். அடுத்து ஹைச் அப்படின்னு ஒன்று இருக்கு, இது ஹவர்ஸை குறிக்கும், எத்தனை மணி நேரங்கள் அப்படிங்கிறத குறிக்கும். டபிள்யூ அப்படிங்கிறது ஒர்க்ஸை குறிக்கும். ஓகே தானே? ஸோ P1 D1 H1 இந்த பக்கம் B2 D2 H2னா அப்போ ரெண்டு விதமான பர்சன்ஸ் இருக்க போறாங்க. ரெண்டு விதமான பர்சன்ஸ்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நான் சொல்லல. இப்போ இங்க வந்து 5 ஆண்களை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல 10 ஆண்கள் அந்த மாதிரிக்கு அவங்களுடைய கவுண்டிங்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது 10 பேர் ஒரு வேலையை இத்தனை நாள முடிச்சாங்கன்னா இப்ப 15 பேர் அதே வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிக்கு. சரினா அந்த கவுண்டிங்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா செகண்ட் டேட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, ரைட். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த PDHWங்கிறது ஒர்க். ஓகேனா இந்த நாலுமே கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு இதை யோசிச்சு பார்க்கணும். சரினா இந்த நாலுமே கொஸ்டின்ல கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்க. எப்போதுமே கொடுப்பாங்களான்னா இல்ல. சரி, எப்போதுமே கொடுக்க மாட்டாங்கன்னா அப்ப என்னது கொடுக்க மாட்டாங்க, எது கொடுப்பாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த நாலுல ஏதாவது ரெண்டு மட்டும் கொடுக்கலாம். அதாவது 5 பேர் ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 5 பேர் 10 நாள்ல முடிக்கிறாங்க, 10 பேர் எத்தனை நாள்ல முடிப்பாங்க. ஸோ பர்சன் டே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எத்தனை வேலையை முடிச்சாங்க அப்படிங்கிறத கொடுக்கல. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் கொடுக்கல. சரினா ஸோ அந்த மாதிரிக்கு பர்சன் டே அதாவது ஏதாவது மினிமம் 2 சரினா ஏதாவது ஒரு 2 டேட்டாஸை மட்டும் கொடுத்து என்ன செய்யலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 டேட்டாஸ் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் 4மே கொடுத்துருப்பாங்க. 10 பேர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வீதம் 10 நாள்ல 10 ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிக்கு பர்சனும் கொடுத்துருவாங்க, டேயும் கொடுத்துருவாங்க, ஹவர்ஸும் கொடுத்துருவாங்க, ஒர்க்கும் கொடுத்துருவாங்க. சரினா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா 2 கொடுப்பாங்க, சில நேரங்கள்ல 3 கொடுப்பாங்க, சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா 4ஐயும் தாண்டி அதிகமாகவும் கொடுப்பாங்க. 5 டேட்டாஸ் 6 டேட்டாஸ் வர்ற மாதிரிக்கும் கொடுப்பாங்க. ஓகேதானா? இப்ப உதாரணத்துக்கு 5 கொத்தனார்கள் வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வீதம் 5 நாள்ல 5 அடி நீளம் 5 அடி அகலம் 5 அடி உயரத்துக்கு என்ன செய்யறாங்க, ஒரு சுவரை எழுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே தானா? இப்போ உங்க சுவர் அப்படிங்கிறது ஒரு சுவர் தான். அப்போ ஒர்க் வந்து நம்ம 1 போடவா இல்ல 5 அடி நீளம் 5 அடி அகலம் 5 அடி உயரம்னு சொல்றோம். அங்க 3 மெஷர்ஸ் இருக்கு, 3 அலகுகள் கொடுத்துருக்காங்களே. இதுல நம்ம எதை போட எங்க போட அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே தானா? ஸோ அப்போ இந்த எத்தனை டேட்டாஸ் கொடுப்பாங்கன்னா 2 டேட்டாஸும் கொடுக்கலாம், 3ம் கொடுக்கலாம், 4ம் கொடுக்கலாம், 4க்கு மேலையும் கொடுக்கலாம். ஓகேவா? சரி, அப்போ 2 டேட்டாஸ் கொடுக்கும்போது ஃபார்முலா எப்படி எழுத, இதே ஃபார்முலால அப்போ இப்போ பர்சன் டே மட்டும் இருக்கு. அப்போ ஹவர்ஸும் ஒர்க்கும் கொடுக்கலாம். அந்த ஹவர்ஸும் ஒர்க்கையும் நான் அப்படியே வச்சுக்கிடவா, அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனும் டே மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா சரினா அப்ப நீங்க ஃபார்முலா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா P1 D1 is equal to B2 D2. சிம்பிள், அவ்வளவுதான். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எத்தனை டேட்டாஸ் இந்த 4ல எத்தனை டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ கொடுத்ததை மட்டும்தான் நீங்க ஃபார்முலாவா எடுக்கணும். சப்போஸ் எதுவும் கொடுக்காம இருந்தாங்கன்னா நீங்க அதை கொடுக்காத ஃபார்முலால எழுதக்கூடாது. ஒர்க்ஸ் கொடுக்கலன்னா நீங்க W1 W2 எழுதக்கூடாது. டேஸ் கொடுக்கலன்னா D1 D2 எழுதக்கூடாது.
ஹவர்ஸ் கொடுக்கறனா H1 H2 நினைச்ச கூடாது, எழுதக்கூடாது. எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ பர்சனும் ஹவரும் ஒர்க்கும் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். P1 H1 W1 ஈக்குவல் டு P2 H2 W2. சிம்பிள், அவ்வளவுதான். அந்த மாதிரிக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ கொடுத்ததை மட்டும் நினைச்சுக்கணும், ஃபார்முலாவா எடுத்துக்கணும். இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம சொன்னேன் சம்டைம்ஸ் 4க்கும் மேல டேட்டாஸ் கொடுப்பாங்கன்னு. ஸோ இப்போ சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஹவர்ஸ் கொடுக்கல, ஹவர்ஸை விட்டுற போறோம், ஒர்க்ஸ் கொடுக்கல, ஒர்க்ஸை விட்டுற போறோம். ஆனா சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஹவர்ஸ், ஒர்க், டேஸ், பர்சன்ஸ் எல்லாம் தாண்டி சில டேட்டாஸும் எக்ஸ்ட்ராவா இருக்குமே. அப்போ அதுக்கு ஃபார்முலாஸ்க்கு என்ன செய்ய, எக்ஸ்ட்ரா உள்ளது நான் எங்க போட அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பர்சன், டே, ஹவர்ஸ் இந்த மூணையும் தவிர்த்து, பர்சன்னா நபர்கள், சரினா யாரை பத்தி பாக்குறோமோ அவங்க. அடுத்து டே, டீனா டேஸ், எத்தனை நாள் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது. சில நேரங்கள் அது மணி நேரங்களே கொடுத்துருப்பாங்க, ஓகே தானா. அடுத்து ஹவர்ஸ், இந்த மூணையும் தவிர்த்து ரிமைனிங் என்ன இருந்தாலும் சரி, எத்தனை இருந்தாலும் சரி, அதை ஒர்க்கா போட்டுருங்க. ரிமைனிங் 1 தான் இருக்குன்னா அதை ஒர்க் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் 3 இருக்கா, அந்த 3 ஒர்க்ல எடுத்துக்கோங்க. ரிமைனிங் 5 இருக்கா, 5ல நீங்க ஒர்க் தான் எடுக்கணும், சரினா. பர்சன், டே, ஹவர்ஸ் இந்த மூணையும் தவிர்த்து ரிமைனிங் எது வந்தாலும் சரி, எத்தனை வந்தாலும் சரி, அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும், ஒர்க்ஸா எடுத்துக்கணும், ஓகேதா. சரி, அந்த ஒர்க்ஸை நீங்க கீழே எப்படி எடுக்கிறது அப்படின்னா மல்டிபிளிகேஷன்ல எடுத்துக்கணும். இப்போ 5 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, பர்சன், டே, ஹவர்ஸ் தவிர அப்ப ரிமைனிங் 2 இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டையும் நீங்க டினாமினேட்டர்ல எழுதிக்கணும், மல்டிபிளிகேஷன்ல எழுதிக்கணும். ஸோ இவ்வளவுதான். இதுதான் இந்த ஃபார்முலா பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள், சரினா. ரைட், இப்போ இந்த கொஸ்டினை பார்ப்போம். 20 பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர், சரினா. 20 பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிப்பர், சரினா. இங்க இந்த பக்கம் பெண்கள் இருக்கு, இந்த பக்கம் ஆண்கள் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் பர்சன்ஸ் நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதுதான் லெஃப்ட் சைடும் எடுக்கணும், ஓகேவா. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பக்கம் ஆண்கள்லாம், அந்த பக்கம் பெண்கள், இந்த பக்கம் பெண்கள்லாம், அந்த பக்கம் ஆண்கள் அப்படி எடுக்கக்கூடாது. இந்த பக்கம் பெண்கள்லாம், அந்த பக்கம் பெண்கள் தான். இந்த பக்கம் ஆண்கள்னா, அந்த பக்கம் ஆண்கள்லாம். அப்படி எடுத்தா மட்டும்தான் உங்களால எதுவும் டேட்டாஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆண்களுக்கான டேட்டாஸ் வந்து கொடுத்துட்டு அதே இதுல செகண்ட் டேட்டால பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கொடுக்காம விட்டுருப்பாங்க. எத்தனை நாள்ல முடிப்பாங்க, எத்தனை மணி நேரம் எடுத்துக்கிடுவாங்க, எத்தனை ஒர்க்கை முடிப்பாங்க, அல்லது எத்தனை ஆண்கள் சேர்ந்து முடிப்பாங்க, அல்லது எத்தனை பெண்கள் சேர்ந்து முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு உள்ளது ஃபுல்லா கொடுத்துட்டு ரைட் சைடுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பர்சனுக்கான யூனிட்ஸ் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். இந்த பக்கம் ஆண்கள்னா இந்த பக்கம் ஆண்கள் தான். அப்போ 2 சைடும் பெண்கள், ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி யூனிட்ஸ் சேமா இருக்கணும். பட் இந்த கொஸ்டின்ல நீங்க அப்படி பண்ண முடியாது, சரிதானா. இப்போ நீங்க 20 பெண்கள் அப்படின்னு இருக்கு, இதுவே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா 16 ஆண்கள்னு இருக்கு. ஆனா இப்ப 20 பெண்கள் ஒரு வேலையை 16 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 16 ஆண்கள் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, சரினா. அதுக்கு இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது, சரினா. பட் அவங்க ஒர்க்கிங் டே கேட்கல, அதை கொடுத்துட்டாங்க. 20 பெண்கள் 16 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. அதே வேலையை 16 ஆண்களும் 15 நாள்ல முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒர்க் மேல நினைச்சிட்டாங்கன்னா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன கேட்கறாங்க அப்படின்னா அதற்கான ரேஷியோவை கேட்கறாங்க. ஸோ இவங்க பண்ண ஒர்க் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் 2 பேருமே சேம் ஒர்க்கை தான் பண்ணிருக்காங்க. அப்போ இவ எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பெண்களுடைய ஒர்க்கிங் டே இதை கம்பேர் பண்ண திறமையை நம்ம கம்பேர் பண்ற எப்படி பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20 பெண்கள், அப்போ 20 பெண்கள் 16 நாள் பார்த்துருக்காங்க சேம் ஒர்க்கை. இப்ப எத்தனை ஆண்கள், 16 ஆண்கள் 15 நாள் பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு, ஓகே தானா. இப்போ அப்போ சிம்பிளா நம்ம என்ன செய்யணும்னா கேன்சல் பண்ணணும், ஓகே தானா. 16 16 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் 4 20, இந்த பக்கம் 3 15. அப்போ இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 இருக்கு, ரைட் சைடு பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ 2 பேருமே ஈக்குவல் தான். நம்ம இந்த இடத்துல ஃபார்முலா அப்படி ஈக்குவல் தான் போட்டுக்கிறோம். அப்போ இவங்களுடைய திறமை 4 இருக்குன்னா அப்போ ஆண்கள் வந்துக்கான திறமை வந்து 3. அப்போ இதை நம்ம ரேஷியோவை சொல்லிக்கலாம். 4:3 அப்படிங்கிற ரேஷியோ அப்படிங்கிறது இந்த வேலைக்கான திறன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் 4:3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாட்களில் முடிப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க, 7 நாள்ல முடிக்கிறாங்க. ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு வேலை செய்வார், சரினா. அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெண் 2 ஆணுக்கு சமம், சரினா. ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு வேலை செய்வாங்க அப்படின்னா அப்போ 2 ஆணுக்கு இங்க வேலை செஞ்சாங்கன்னா இங்கிட்டு ஒரு பெண் வேலை செஞ்சா போதும். அப்போ 2 ஆண்கிறது ஒரு பெண்ணுக்கு சமம், சரினா. அடுத்து ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையில் பாதி வேலையை செய்வார்.
அப்போ இந்த பக்கம் 2 சிறுவர்கள் சேர்ந்தது ஒரு ஆணுக்கு ஈக்குவல். சரிதானா? எனில் அதே வேலையை 7 நாட்களில் முடிக்க, மேலையும் பாருங்க. சோ 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 7 நாள்ல முடிக்கிறாங்க. கீழையும் 7 நாள்ல தான் முடிக்க சொல்லிருக்காங்க. சரினா? ஸோ ஒர்க்கிங் டே சேமா இருக்கு. அப்போ மேல உள்ள இந்த 3 ஆண்களை பெண்களாகவும், சரினா 7 நாள்ல முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 3 ஆண்களை பெண்களாகவும் 6 சிறுவர்களையும் பெண்களாகவும் மாத்தணும். அப்படி மாத்தியாச்சு அப்படின்னா 7 நாள்ல எத்தனை பெண்கள் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்குமான ரிலேஷன் தான் கொடுத்திருக்காங்க. சரினா? பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான ரிலேஷன் நினைச்சல கொடுக்கப்படல. ஆணுக்கும் பெண்ணுக்கு தான் ரிலேட்டிவ் கொடுத்திருக்காங்க. இங்க சிறுவருக்கும் ஆணு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா சிறுவர்களை ஃபர்ஸ்ட் ஆண்களா மாத்திடுவோம். ஓகேதானா? அதுக்கப்புறம் ஆண்களை எப்படி செஞ்சுக்கலாம், பெண்களா மாத்திக்கலாம். இப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி இப்ப என்ன பார்த்தோம், 2 சிறுவர்கள்ங்கிறது ஒரு ஆணுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம். அப்போ 2 சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மென்னுக்கு ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க 6 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க. அப்போ 6 சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 3 மென்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 6 சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கலாம், 3 மென்ஸ் எடுத்துக்கலாம். இங்க ஆல்ரெடி 3 மென்ஸ் இருக்கிறாங்க, 3 ஆண்கள் இருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேரும்போது என்ன ஆயிரும், 3 + 3 6 மென்ஸ். அப்போ இப்போ 7 டே ஒர்க்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 4 பெண்கள் இருக்கிறாங்க, 3 + 3 6 ஆண்கள் இருக்கிறாங்க. இப்போ ஆண்களுக்கான ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது 2 ஆண்கள் என்பவர்கள் 2 men is equal to 1 உமனுக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகேதானா? இப்போ நம்ம கிட்ட எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஆண்கள் இருக்கிறாங்க. அப்போ 6 men is equal to 3 women. ஓகேதானா? அப்போ சிறுவர்களை ஆணா மாத்தியாச்சு, அந்த ஆல்ரெடி உள்ள ஆண்களையும் சேர்த்துக்கிட்டு மொத்த ஆண்களையும் உமன்ஸா மாத்தியாச்சு. அப்போ இப்போ அந்த 3 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்த்து எத்தனை பெண்களுக்கு சமம் அப்படின்னா 3 பெண்களுக்கு சமம். ஆல்ரெடி அங்க எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 உமன்ஸ் இருக்கிறாங்க. அப்போ 3 உமன்ஸ் பிளஸ் 4 உமன்ஸ் சேர்ந்து டோட்டலா 7 பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க் என்ன செய்வாங்க, 7 டேஸ்ல முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 15 பேர். இதே இது இங்கிலீஷ் கொஸ்டின்ல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா 15 men அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 15 ஆண்கள். சரினா? இது மாதிரி சில நேரங்களில் பாத்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின்ல இங்கிலீஷ் கொஸ்டின் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும். ஏன் இந்த பேருங்கிறது அங்க மென்னா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து டிஃபரன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா பின்னாடி கொஸ்டின் வாசிக்கும் உங்களுக்கு புரியும். 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர். அப்போ 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க, 21 டேஸ்ல ஒர்க் என்ன செஞ்சிடறாங்க, முடிச்சிடறாங்க. அப்படின்னா எனில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து, இப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸை குறைச்சிட்டாங்க, 6 மணி நேரம் வேலை செஞ்சு 21 பெண்கள் எத்தனை நாட்கள் இந்த வேலையை முடிப்பர்? ஸோ கொஸ்டினை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா 15 பேர்னு வெறுமனே 15 பேர், அது ஆண் பெண் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 21 பெண்கள்னு இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு கொஸ்டினை வெறுமனே வாசிக்கும் போது அது 15 பெண்களா இருக்கும், அதனாலதான் 15 பேரும் தப்பா கொடுத்துட்டாங்க போலுக்கு அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் கண்டினியூஸா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கு 3 பெண்கள் 2 ஆண்களின் சமமான வேலையை செய்கின்றனர். அதாவது 3 women is equal to 2 men அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்க மென்னை பத்தி சொல்லவே இல்லையே, அப்போ எப்படி நம்ம 3 men is equal to 2 men எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஆவீங்க. சரினா? சோ அப்படி ஒரு கன்ஃபியூஸ் வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இங்கிலீஷ் கொஸ்டினை ஜஸ்ட் சேர்ந்து ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி ரீட் பண்ணினா உங்களுக்கு என்ன டவுட் கிளியர் ஆயிரும். 15 men take 21 days of 8 hours each to do a piece of work. அதாவது ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வீதம் 21 நாள் 15 ஆண்கள் என்ன செய்றாங்க, வேலை பார்க்கறாங்க. ஓகேனா? 15 ஆண்கள் 21 நாள் வேலை பார்க்கறாங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்து. சரினா? How many days of 6 hours each would 21 women takes? சரினா? 21 பெண்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை பார்த்தா எத்தனை நாள் எடுத்துக்கிடுவாங்கன்னு கண்டுபிடிக்கணுமா. If 3 women do as much work as 2 men அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 women அப்படிங்கிறவங்க 2 மென்னுக்கு என்ன செய்வாங்களாம், ஈக்குவலான ஒர்க் என்ன செய்வாங்களாம் பார்ப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போதான் கொஸ்டின் உங்கள்கிட்ட சொன்னேன், லெஃப்ட் சைடு ரைட் சைடும் P1 P2க்கு அப்ளை பண்ணும்போது அந்த யூனிட்ஸ் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். அதாவது உமன்னா 2 சைடும் உமன், மென்னா 2 சைடும் மென் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது
பெண்களை வச்சுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 21 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாளா முடிப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பக்கம் உள்ள ஆண்களை தான் நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா பெண்களா மாத்தி ஆகணும். சரினா, இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு P2 பர்சன்ஸ், அதாவது பர்சன் 2 எத்தனை பேர் அப்படின்னா 21 பெண்கள், 21 உமன்ஸ். சரினா, எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 6 hours. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல, அந்த D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னா ஸோ ஒரு ஒர்க் தான், ஒரு வேலையை அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும் அவசியம் இல்லை, by 1 போடணும் அவசியம் இல்லை, by 1 போட்டாலும் ஒன்று தான், போடலாலும் ஒன்று தான். இப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வீதம் வேலை செய்யறாங்களாம். சரிதானா, எத்தனை நாள் வேலையை முடிச்சுக்காங்க, 21 நாள்ல வேலையை முடிச்சுக்கிறாங்க. எத்தனை ஆண்கள் அப்படின்னா 15 ஆண்கள். ஆனா இந்த நம்ம ஆண்கள் போடக்கூடாது, ஏன்னா இந்த பக்கம் 21 அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்கு. அப்போ இங்க நம்ம போடுறது இதைத்தான் போட்டுக்கணும், பெண்களை தான் போட்டுக்கணும். இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னா 15 ஆண்கள் அப்படிங்கிறவங்க எத்தனை பெண்களுக்கு சமமானவர்கள் அப்படிங்கிற நம்ம என்ன செய்யணும், இப்போ நம்ம மாத்தணும். ஓகேதானா, அப்படி மாத்துறதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமமான வேலையை செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 women is equal to 2 men அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எழுதுங்க, 3 women is equal to 2 men. இப்போ என்கிட்ட 15 men இருக்கிறாங்க. ஓகே தானா, எத்தனை men இருக்கிறாங்கன்னா 15 men, 15 ஆண்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ இதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சரிதானா, இதை நான் வந்து இப்போ 7ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பக்கம் 7ஆல் மல்டிப்ளை பண்றேன், மல்டிப்ளை பை 7 ஆன் போத் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் 2 into 7 எனக்கு என்னவாயிரும் 14 men. ஓகே தானா, எனக்கு இந்த பக்கம் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 3 into 7 பார்த்துக்கணும், அப்போ 21 women. இப்போ இந்த பக்கம் வெறும் 14 ஆண்கள் அப்படின்னு இருந்திருந்தா நான் 14 ஆண்களை தூக்கிட்டு அந்த இடத்துல என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா 21 women அப்படின்னு அணிஞ்சிருந்திருப்பேன், போட்டிருந்திருப்பேன். ஓகே தானா, ஆனா இப்ப என்னால என்ன செய்ய முடியாது, அப்படி போட முடியாது, ஏன்னா அங்க இருக்கிறது 15 men. அப்போ ஒரு மணிக்கு நான் எப்படி போடுறது, 1.5 women போடவா, ஏன்னா அப்படி போட வேண்டாம். சோ சிம்பிளா இதுக்கு நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 men equal to அப்படின்னு மாத்துங்க. அப்போ 1 men is equal to அப்படின்னு மாத்தும் போது 3/2 women. ஓகேவா, 3/2 women. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 15 men எடுத்துக்கணும், 15 ஆண்கள். இப்போ இந்த மென்னுக்கு பதில் நம்ம எப்படி மாற்ற போறோம் அப்படின்னா 3/2 women போட போறோம். அப்போ 15 into 3/2. இப்போ இந்த மென் எப்படி போட்டாச்சு, உமனா மாத்தியாச்சு. ஓகே தானா, அப்போ 15 into 3 இதை நீங்க மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான், ஆனா நம்ம எப்படியும் கேன்சலேஷன் தான் பண்ண போறோம். கேன்சல் பண்றதுக்கு ஏன் மல்டிப்ளை பண்ணணும், சரிதானா, ஸோ மல்டிப்ளை பண்ணாம நினைச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 15 into 3/2 அப்படிங்கிறதா பெண்கள். அப்போ இப்போ இதுல எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 into 3/2. ஓகே, 15 into 3/2. ஓகே தானா, இப்போ இந்த இடத்துல 21 இருக்கு. இப்போ எல்லாம் கேன்சல் பண்ணலாம். ஓகே தானா, 3 கொண்டு கேன்சல் பண்ணுவோம், 1 3 3, 7 3 21. இந்த 7 கொண்டு இங்கே கேன்சல் பண்ணா 3 21. இப்போ இந்த பக்கம் 3 இருக்கு, 1 3 3, 7 3 6. இந்த பக்கம் 2 இருக்கு, 1 2 4 2 8. இப்போ இந்த பக்கம் கேன்சல் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, ரைட் சைடில் இப்போ D2 மட்டும் தான் இருக்கு. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்க, ஒரு 15 ஒரு by2 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. அப்போ 2 கொண்டு இந்த 4 கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணா எனக்கு 2 வந்திருக்கும். அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 15 into 2 மட்டும் தான் இருக்கு. அப்போ 15 into 2 அப்படிங்கிறது 30 is equal to D2. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, 21 பெண்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை பார்த்தா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்களாம், D2 நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 30 வந்திருக்கு. அப்போ 30 நாள்ல என்ன செய்வாங்க, வேலையை முடிப்பாங்க. ஆன்சர் 30 days. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள். 4 men or 6 girls, பாய்ஸ். 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் தான், சரினா. அப்ப இது ஒரு பெரிய ஆட்கள், அது வந்து சின்ன பையங்க வாலி பையங்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு வேலையை 20 டேஸ்ல என்ன செய்யறாங்க, முடிக்கிறாங்க. அவ்வேலையை 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேதானா, இப்போ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஆண்களும் இருக்கு, பையங்களும் இருக்கிறாங்க, சரினா. ஐ மீன் ஏபிங்கிற மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது. ஸோ இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பக்கம் டேட்டாஸ் மாதிரி இருக்கும், அப்போ ஏதாவது ஒரு பக்கத்தோட நினைஞ்சிருப்போம், ஒரே யூனிட்டா நம்ம நினைஞ்சிருப்போம், மாத்திருப்போம். இங்க ரைட் சைடில் நமக்கு ஏதாவது என்ன அப்ளை பண்ணிருப்போம், B2ல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க,
6 ஆண்கள் அல்லது 11 பையன்கள் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுதான் நம்ம எப்படி எடுத்தாகணும், செகண்ட் டேட்டாவா எடுக்கணும். அப்போ செகண்ட் டேட்டால P2ங்கிறது இப்போ 6 ஆண்களை போடவா 11 பையன்களை போடவா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஓகேவா? இப்படி இருக்கும்போது இப்போ லெஃப்ட் சைடு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட்டாவை பார்க்கும்போது 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள். சரினா 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள் இருக்கு. இப்போ இதுக்கு மீனிங் என்ன? 4 ஆண்கள் பார்த்தாலும் சரி அல்லது 6 பையங்க பார்த்தாலும் சரி வேலையை 20 நாள்ல முடிச்சிருவாங்க. அப்போ நம்ம இதை வச்சு என்ன சொல்லிட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 men is equal to 6 boys. ஓகே தானா? 4 ஆண்கள் 6 பையங்களுக்கு சமம். இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? 2 men is equal to 3 boys. 2 ஆண்கள் 3 பையங்களுக்கு என்னது சமம் அப்படின்னு நம்மளால என்ன சொல்ல முடியும், சொல்லிட முடியும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு இவ்வளவு நேரம் ஏதாவது ஒண்ணை மட்டும் மாத்திருப்போம் பாத்தீங்களா? இப்போ அதே மாதிரிக்கு ரைட் சைட்ல இப்போ நம்மளுக்கு செகண்ட் டேட்டால அவ்வளவு நம்ம என்ன செய்யணும், மாத்தணும். 6 ஆண்கள் 11 பையன்கள் இருக்கு பாத்தீங்களா? 6 men are and 11 boys. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உள்ள ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன செஞ்சாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது சிங்கிள்ல மாத்தணும். ஓகேதானா? உதாரணத்துக்கு 6 மென்னை வந்து நீங்க பாய்ஸா மாத்திட்டீங்கன்னா இங்கேயும் பாய்ஸ் ஆயிரும் அங்கேயும் பாய்ஸ் ஆயிரும், அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது அந்த பாய்ஸ் 11 பாய்ஸை வந்து நீங்க இத்தனை மென் அப்படின்னு மாத்திட்டீங்க அப்படின்னா இங்க ஆல்ரெடி 6 மென் இருக்காங்க, அந்த 6 மென் அதை என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிட்டு டோட்டலா இத்தனை மென் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம இந்த செகண்ட் டேட்டாவை மென்னுக்கோ அல்லது பாய்ஸுக்கோ மாத்தும் போது இப்போ உதாரணத்துக்கு நான் பாய்ஸுக்கு மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் 11 பாய்ஸ் இருக்கு, இந்த 6 மென்ஸை வந்து நான் சம்திங் பாய்ஸா மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி மாறிட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 அது 14 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 14 பசங்க. ஓகே தானா? அப்போ 14 பசங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா நான் இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஆண்கள் இருக்கு 6 பாய்ஸ்க்கு இருக்கு பாத்தீங்களா? இத நான் ஆண்களுக்குள்ளதை தூர விட்டுட்டு பையங்களுக்குள்ளதை மட்டும் எடுத்துக்கணும். 6 பையன்கள் சரிதானா 6 பாய்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை வந்து எத்தனை நாள்ல முடிச்சாங்கன்னா 12 பாய்ஸ் இந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அல்லது 13 பாய்ஸ் இந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு டேட்டாவை எப்படி மாத்திக்கணும், பையங்களுக்கா எடுத்துக்கணும், அந்த ஆண்களுக்குள்ள தெரிஞ்சுக்கணும், தூர விட்டுறணும். இல்ல நான் இதை வந்து ஆண்களை எடுத்துக்கிறேன், இந்த பக்கம் 6 மென்ஸ் இருக்கிறாங்க, அந்த பக்கம் உள்ள இந்த 11 பாய்ஸை வந்து நான் ஒரு 3 பாய்ஸா எடுத்துக்கிறேன், 3 மென்ஸா எடுத்துக்கிறேன் அப்படின்னா டோட்டலா 9 மென்ஸ் ஆச்சு. அப்போ இந்த ஸ்டேட் கொஸ்டின் எப்படி வாசிக்கணும் அப்படின்னா 4 ஆண்கள் ஒரு வேலையை வந்து 20 நாள்ல முடிச்சா 9 ஆண்கள் இதே வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்து நினைச்சுக்கணும், ஆன்சர் சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம இப்ப மாத்த வேண்டியது என்னது, இந்த செகண்ட் டேட்டாவை தான் ஒன்னு பாய்ஸுக்கு மாத்தணும் இல்லைன்னா மென்னுக்கு மாத்தணும். இப்படி மாத்துறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரினா இதை வச்சுதான் நீங்க மாத்தி ஆகணும். இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 men equal to 3 boys இருக்கு. இதுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை மாத்துங்க. நான் மென்னை தான் மாத்துவேன், நான் பாய்ஸ் தான் மாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தாதீங்க. இது எதுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் பாய்ஸை மென்னா மாத்த நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 பாய்ஸ் இருந்தா நான் 2 men போட்டுக்கலாம். இதுவே 3 பாய்ஸுக்கு பதிலா 6 பாய்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செஞ்சுக்கலாம், 4 men போட்டுக்கலாம். அது மேல ஆல்ரெடி இருக்கு. ஓகேதானா? அப்போ 6 பாய்ஸுக்கு பதிலாக இப்போ அடுத்து ஒரு 3 கொட்டிக்கிறேன், 9 பாய்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செஞ்சுக்கலாம், 9 பாய்ஸ் அப்படிங்கிறது 6 மென்னுக்கு ஈக்குவல் நான் போட்டுக்கலாம். இப்போ இதுவே நான் 12 பாய்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 9 மென்னுக்கு ஈக்குவல் நினைச்சுக்கிடுவேன், எடுத்துக்கிடுவேன். அப்போ 3, 6, 9, 12, 15 இந்த பாய்ஸ் எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3ல இருந்தாங்கன்னா நான் மென்னா மாத்துறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். பட் இங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க 11 பாய்ஸ் அப்படின்னு இருக்கு, 11 ஆண்கள் இருக்கு. இந்த 11 ஆண்களுங்கிறது 3 மடங்குல இல்ல. அப்போ இந்த 11 பசங்களை ஆண்களை நம்ம என்ன செய்ய முடியாது, ஈஸியா மாத்த முடியாது. அப்படி மாத்தணும் அப்படின்னா அது ஃபிராக்ஷன்ல தான் இருக்கும் கண்டிப்பா. அப்போ இதுக்கு முந்தின கொஸ்டின் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு ஆணுங்கிறது எத்தனை பெண்ணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணல. அதே மாதிரி ஒரு பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6/9 ஆர் 2/3 மென் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த 11க்கு போல நினைச்சுக்கணும் 2/3 into 11. அப்போ என்ன செய்யணும் 22/3 men பிளஸ் 6 men அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து அதை எல்சிஎம் எடுக்கணும், அதை ரெண்டையும் கூட்டணும். ஸோ ஒரு ஃபிராக்ஷன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிச்சணும், அந்த ஃபார்முலா கொண்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க வந்து மென்னை வந்து பாய்ஸா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 men. அப்போ மென் எப்படி இருந்துக்கணும், 2 men இருக்கலாம், அல்லது 4 men இருக்கலாம், அல்லது 6 men இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 men. அந்த மாதிரிக்கு மென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும், மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும்.
சரினா சரி இங்க 8 வந்திருக்கும் 9 months இல்ல 8 months. அப்போ ஆண்கள் வந்து நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கணும் 2 மடங்குல இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா 2 மடங்குல தான் இருக்காங்க. அப்ப இதை நம்ம மாத்தும் போது ஃபிராக்ஷன்ல மாறாது. அப்போ 2 menங்கிறது 3 boys, 4 menங்கிறது 6 boys, 6 men அப்படிங்கிறது 9 boysக்கு ஈக்குவல். ஸோ இந்த 6 menக்கு பதில் நினைச்சுக்கலாம் 9 boys போட்டுக்கலாம். ஆல்ரெடி இங்க 11 boys இருக்கிறாங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 20 boys. இப்போ ஸ்டேட்மெண்ட்டை பாய்ஸுக்கு மாத்தியாச்சு 20 பையங்க. சரிங்களா? இப்போ நீங்க ஸ்டேட்மெண்ட் அப்போ வாசிக்க எப்படி தான் வாசிக்கணும் அப்படின்னா 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 20 பையன்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படி கொஸ்டின் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ 6 பையங்க அப்படிங்கிறது 6 அப்படிங்கிறது வந்து P1, 20 நாள் அப்படிங்கிறது D1. அவ்வளவுதான் இங்க டேட்டாஸ் இருக்கு, முடிஞ்சிச்சு. அடுத்து எத்தனை பையங்க 20 பையங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. D2 அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த 20 இந்த 20யும் கேன்சல். ரிமைனிங் இந்த பக்கம் D2 மட்டும்தான் இருக்கும், இந்த பக்கம் என்னது இருக்கும் 6 இருக்கும். அப்ப ஆன்சர் D2 இஸ் ஈக்குவல் டு 6 days. அதாவது 20 பசங்க அந்த வேலையை 6 நாள்ல முடிப்பாங்க. 20 பசங்க அப்படிங்கிறது 11 பசங்களுக்கும் 6 ஆண்களுக்கும் சமமானவங்க. அதாவது 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்களாம் 6 daysல முடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் எத்தனை இயந்திரங்களை பொருத்துவர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா அப்டேட் கொஸ்டின், பட் நார்மல் கொஸ்டின் தான். ஓகே தானா? இப்போ 3 பேர் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். அப்போ 3 பேர் அப்படிங்கிறது P1, 3 நாள் வேலை முடிக்கிறாங்க அப்படிங்கிறது D1, 3 மணி நேரம் அப்படிங்கிறது H1, 3 இயந்திரங்களை பொறுத்தவர் அப்படிங்கிறது W1. ஓகேதானா? ஈக்குவல் டு இப்போ 4 பேர் அப்படிங்கிறது P2, தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 5 hours அப்படிங்கிறது H2. அடுத்து 9 நாட்களில் அப்படிங்கிறது D2, எத்தனை இயந்திரங்களை பொறுத்தவர் அப்படிங்கிறது work 2. ஓகே தானா? இப்போ நம்ம W2 தான் நம்ம செஞ்சாகணும், கண்டுபிடிக்கணும். ஸோ கேன்சல் பண்றது எல்லாத்தையும் நெஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல 9 போடுறதுக்கு போல D2 போட்டேன். ஓகே தானா? D2ங்கிறது 9 days. ஓகே, இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ நினைச்சுக்கலாம், எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்க ஒரு 9க்கு நினைச்சுக்கலாம், 2 முனை நினைச்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். வேற இந்த பக்கம் உள்ள இந்த முனை நம்ம நினைச்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ரைட், அவ்வளவுதான். லெஃப்ட் சைட்ல எதுவுமே இல்லை. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த W2 லெஃப்ட் சைடுக்கு வந்துடும். ரைட் சைட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 into 5, 4 into 5ங்கிறது 20. அப்போ 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் 20 இயந்திரங்களை பொருத்துவர். ஆன்சர் 20 machines. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுதான் ஸ்கூல் புக்ல இல்லாத ஒரு முக்கியமான கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலையை 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாட்கள் செய்கிறார்கள். சரிதானா? அதாவது இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் யூனிட்ஸ் மாறி இருக்கும், அதை நம்ம மாத்திருப்போம். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல 6 ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, அதாவது 4 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதாவது அதுல நமக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 4 ஆண்கள் அப்படிங்கிறாங்க, 6 பெண்கள் நம்ம நினைச்சுக்கலாம், டைரக்டா ஈக்குவல் நம்ம நினைச்சுக்கலாம், எடுத்துக்கிட்டு ஆண்களுக்கும் பெண்களும் விதத்தை வச்சு நம்ம நினைச்சிட முடியும். ஆண்களை பெண்களாகவோ பெண்கள் ஆண்களாகவோ மாத்தி நினைச்சிட முடியும். யூனிட்ஸை ஒரே மாதிரி மாத்தி நினைச்சிட முடியும், கொஸ்டினை சால்வ் பண்ணிட முடியும். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு, அதாவது ஃபர்ஸ்ட் டேட்டால 2 டேட்டாஸ் இருக்கு. 4 ஆண்கள் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாள்ல வேலையை முடிப்பாங்க. மேலும் அதே ஒர்க்கை 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாள்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வருது அப்படின்னா 10 பெண்கள் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே தானா? இப்போ நம்ம என்ன செஞ்சாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் எத்தனை பெண்ணுக்கு சமம் அல்லது ஒரு பெண் எத்தனை ஆணுக்கு சமம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு, இங்க பக்கம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல 2 டேட்டாஸ் இருக்கு. 2 டேட்டாஸ்ல ஏதாவது ஒரு டேட்டா மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டால உள்ள ஆண்களை பெண்களா மாத்திட்டீங்கன்னா அந்த டேட்டாவில் உள்ள கொஸ்டின் ஃபுல்லா எப்படி மாறிடும், பெண்களுக்கா மாறிடும். உதாரணத்துக்கு 4 ஆண்கள் அப்படிங்கிறவங்க வந்து
3 பெண்களுக்கு ஈக்குவல் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அப்போ 3 ஆல்ரெடி அங்க ஒரு 6 பெண்கள் இருக்கிறாங்க. 6 3 9. அப்போ கொஸ்டின் எப்படி மாறிடும்னா 9 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலை 8 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 10 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை 8 நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் மாத்திக்கணும். சரி, அப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல 2 டேட்டாஸ் இருக்கு. 4 ஆண்களும் 6 பெண்களும் 8 நாள்ல முடிக்கிறாங்க. அடுத்து 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாங்கன்னு எதுக்கு 2 டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு எத்தனை பெண்ணுக்கு சமம் அல்லது ஒரு பெண் எத்தனை ஆணுக்கு சமங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இது அண்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இப்போ நீங்க இங்கிலீஷ்ல பாருங்க 4 men and 6 women. இதுவே இதுக்கு முந்தின கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா 4 men or 6 women அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். சரி, அங்க வந்து ஆர் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், இது அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்த அண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது 2 ஸ்டேட்மெண்ட் எழுதிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருப்பாங்க. ஓகே தானே? அப்ப இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் எத்தனை பெண்ணுக்கு சமமானவர் அப்படின்னு என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆண்களை வந்து நினைச்சுக்கலாம் 4 men அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 men அப்படிங்கிறவங்க பிளஸ் 6 women. இவங்களுடைய ஒன் டே ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கும், 8 நாள் முடிக்கிறாங்கன்னா ஒன் டே ஒர்க் 1/8. ஓகே தானா? அதுக்கப்புறம் 3 men பிளஸ் 7 women. இவங்களுடைய ஒன் டே ஒர்க் வந்து 10 days அப்படின்னா இவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா 1/10 வந்திருக்கும். சரி, இவங்களுக்கு ஒர்க்கிங் டே பாத்தீங்கன்னா ஒன் டே ஒர்க் 1/10 days வந்திருக்கும். இப்போ நம்ம ரெண்டுமே ஈக்குவல் பண்ணும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒன் டே ஒர்க் இங்க மல்டிபிளிகேஷன்ல போச்சு அப்படின்னா இங்க 8 into 4 men பிளஸ் 6 women ஈக்குவல் டு ஒரு ஒர்க்குன்னு மாறி இருந்திருக்கும். அதே இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி மாற்றும் போது 10 into 3 men பிளஸ் 7 women ஈக்குவல் டு 1. ஏன்னா அந்த பக்கம் உள்ளது நம்ம 1/8 1/7 போட்டிருப்போம். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஈக்குவல் டு 1. அப்போ இது என்ன செஞ்சுக்கலாம்னா ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது நம்ம என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து 8 into 4m plus 6m அப்படியே வச்சுக்கலாம். இன்னொரு சைடு வந்து நம்ம வச்சுக்கலாம் 10 into 3m plus 7 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 8 and 10 உள்ள கொண்டு ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சைடு வந்து men வச்சுக்கணும், ஒரு சைடு women வச்சுக்கணும். அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னஞ்சிரும், ஒரு men is equal to எத்தனை womenக்கு ஈக்குவல் தெரிஞ்சிரும். இப்போ இந்த 8 கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சோ பண்றதுக்கு முன்னாடி நினைச்சுக்கலாம் கேன்சல் பண்ண முடிஞ்சா இங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே தானா? இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், எப்படி ஈக்குவேட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே தானா? ரெண்டை கொண்டு கேன்சல் பண்ணும்போது இது 4 2 8 ஆகும், இது I 2 10 ஆகும். இப்போ நம்ம உள்ள கொண்டு பிரிக்கலாம். நாங்க 16, அப்போ 16 men பிளஸ் 4 24 24 women is equal to இது ரைட் சைடுல போயிருந்திருக்கும். ரைட் சைடுல போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துருப்போம் பெருக்கி இருந்திருப்போம். எதை கொண்டு 5 கொண்டு பெருக்கி இருந்திருப்போம். 3 15 15 men பிளஸ் 7 35 35 women. அப்போ 15 men plus 35 women. இப்போ ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா men இருக்காங்க, women இருக்காங்க. இப்போ men எல்லாத்தையுமே ஒரே சைடு கொண்டு வாங்க. இந்த பக்கம் 16 men இருக்கு, அந்த பக்கம் 15 men இருக்கு. அந்த 15 men இந்த லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ்ல வரும். அப்படி வரும்போது நம்ம கழிக்கலாம். அப்போ 16 men minus 15 men அப்படிங்கிறது கழிச்சு நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா ஒரு men ஈக்குவல் டு அப்படின்னு வந்துடும். இப்போ ரைட் சைடுல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் 35 women இருக்கு, லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா 24 women இருக்கு. இந்த 24 women நீங்க ரைட் சைடுல கொண்டு போது நெகட்டிவ்ல மைனஸ்ல வந்துரும். அப்போ 35ல இருந்து 24 நம்ம கழிச்சோம், அங்க ஒரு 6 இங்க ஒரு 5 இருக்கும். ஓகேதானா? 24 கழிக்கணும், கழிச்சனா 6 plus 5 11. ஓகேதானா? கரெக்ட் தானா? ஓகே, அப்போ அதாவது கூட்டி பாருங்க. 15 plus 1 16 கிடைச்சிருது. 24 நம்ம கழிச்சு போட்டுக்கோம். 24 11 கூட்டும் போது நமக்கு என்ன செஞ்சிரும், 34 1 35. அப்போ ஒரு men அப்படிங்கிறவங்க எத்தனை உமனுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 உமனுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க சொல்றாங்க. 1 men is equal to 11 உமனுக்கு ஈக்குவல். இப்போ இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கணும், உமனுக்கு மாத்திக்கணும். இப்போ இங்க ஆல்ரெடி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா உமன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே தானா? அப்போ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் நம்ம என்ன செய்யணும், உமனுக்கு மாத்தணும். இப்போ 1 woman equal to 11 1 men is equal to 11 women சொல்றதுனால இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா எடுத்துக்கலாம். 4 men plus 6 women இருக்குல்ல, இந்த 4 men ஆக்சுவலா 1 menங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், 11
men sorry 1 men is equal to இது எழுதிக்கலாம் 1 men is equal to 11 women தெரியும். அப்போ 4 men அப்படிங்கிற நம்ம எழுதிக்கலாம் 4 into 11 போட்டுக்கலாம். அப்போ 44 womenக்கு ஈக்குவல். ஓகே தானா? இங்க ஆல்ரெடி ஒரு 6 men இருக்கிறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல. அப்போ 4 men plus 6 men அப்படி எழுதிக்கலாம்னா 44 women plus 6 women. அப்போ 44 plus 6 அப்படிங்கிறது 50 women. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 50 women's ஒரு ஒர்க்கை 8 daysல முடிக்கிறாங்க. கொஸ்டின் என்னன்னா 10 women அதே ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஓகே தானா? அப்போ ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம உமனுக்கு மாத்திட்டோம். ஸோ நல்லா புரிஞ்சுதான் மென்னை எப்படி உமனா கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. அப்போ மென்னுக்கும் உமனுக்குமான ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒன் டே ஒர்க்கை எடுத்துக்கிட்டு அதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஈக்குவல் டு 1 நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்ம நினைச்சிக்கலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இப்போ முடிஞ்சிடலாம் ஃபார்முலால அப்ளை பண்ணிடலாம். 50 இன்ட்டு ஏன்னா 50ங்கிறது P1 50 women எத்தனை நாள் முடிக்கிறாங்க 8 days ஈக்குவல் இன்ட்ரு 8 ஈக்குவல் டு 10 women எத்தனை நாள் முடிப்பாங்க D2ங்கிறது கொஸ்டின் மார்க். ஓகே தானா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணும் 0வும் 0வும் கேன்சல் என்னஞ்சா 40. ஸோ 40 இஸ் ஈக்குவல் டு D2. அப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 10 பெண்கள் இந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 40 நாள் என்ன செய்வாங்க முடிப்பாங்க. ஸோ இந்த அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணி தான் என்ன செய்ய முடியும். ஒரு மென் இஸ் ஈக்குவல் டு எத்தனை உமன் அல்லது ஒரு உமன் ஈக்குவல் டு எத்தனை மென் நினைச்ச முடியும் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு முன்னால் நம்ம சால்வ் பண்ணல கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அவங்களே ஒரு மென் எத்தனை மென்னுக்கு ஈக்குவல் அப்படின்னு நினைச்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க. இத்தனை மென் ஈக்குவல் டு இத்தனை உமனுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எடுத்துட்டோம். 4 men 6 boysக்கு ஈக்குவல். அப்போ 4ம் 6ம் ஈக்குவல். அப்போ 2க்கும் 3க்கும் ஈக்குவல் மாதிரி நினைச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டைரக்டா அப்படியே நம்ம ஈக்குவலாவே எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்த மாதிரி அண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது நம்மளால டைரக்டா எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும். ஒரு மென் ஒரு உமனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னா ரேஷியோ எடுக்க முடியும். அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் யூனிட்ஸை ஏதாவது செகண்ட் யூனிட்ஸ் வந்து சேம் ஒன்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்டையும் ஒரே மாதிரி மாத்திக்கோங்க. சில கொஸ்டின்ல கொஸ்டினுமே செகண்ட் யூனிட் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நீங்க நினைச்சீங்கன்னா கொஸ்டினையும் ஒரே யூனிட்டுக்கு மாற்றணும். நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய டேட்டாவை நீங்க என்ன செய்யணும் ஒரே யூனிட்டுக்கு மாற்றி தான் என்ன செய்யணும் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாள்ல முடிப்பாங்களாம். 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை 11 நாள்ல முடிப்பாங்களாம். எனில் அதே போல் 3 மடங்கு வேலையை 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து. இதுக்கு முந்தின ஒரு கொஸ்டின் பார்த்தோம். போன ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் கொடுத்திருந்தாங்க. சரினா 2 men and 7 boys. இது ஒரு ஆண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இது மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் மற்றும் அதே மாதிரி அங்கன்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்கள் 8 சிறுவர்கள். அந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நினைச்சிருந்தாங்கன்னா பெண்கள் மட்டும் தான் கேட்டாங்க. ஒரே யூனிட்டை மட்டும் கொடுத்துட்டு எத்தனை நாள் வேலை முடிப்பாங்கன்னு கேட்டாங்க. ஆனா இப்போ பாருங்க 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுலயும் 2 விதமான யூனிட்ஸ் இருக்கு. அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் சிறுவர்களுக்குமான அந்த ரேஷியோ மென்னுக்கும் பாய்ஸுக்குமான அந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு கிவன்ல 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒன்னை எடுத்து ஆணாகவோ பெண்ணாகவோ நம்ம ஆணாகவோ சிறுவராகவோ நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரிக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களே 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் அதையும் ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே தானா? அப்போ நான் அப்புறம் போன கொஸ்டின்ல பார்த்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். இப்போ ஆண்களை வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி மென் எடுத்துக்கலாம். சிறுவர்கள் வந்து பாய்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ 2 men plus 7 boys. இவங்களுடைய ஒன் டே ஒர்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1/14. அப்போ இவங்களை நம்ம 14 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும் ஈக்குவல் டு ஒரு ஒர்க் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் கிடைச்சிரும். இதே மாதிரிக்கு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 3 ஆண்கள் 8 சிறுவர்கள். சரிதானா? அப்போ அவங்களுடைய ஒன் டே ஒர்க் பார்க்கும்போது 1/11. அப்போ அவங்கள 11 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா யார 3 men plus 8 boys மல்டிப்ளை பண்ணும்போது அவங்களுடைய ஒர்க்கும் ஈக்குவல் டு நமக்கு எப்படி மாறிடும் 1 மாறிடும். இப்போ 2 ஒர்க்குமே ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த 14 11 கேன்சல் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகாது. ஸோ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 2 14 என்ன வந்திருக்குன்னா 28 men plus 7 into 14. 7 10 70 4 28 70 28 98. ஸோ 98 boys equal to 11 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்றோம். 11 into 3 33 men plus 11 into 8 88 boys. இப்போ பாய்ஸ்லாம் ஒரே சைடு கொண்டு போயிடலாம். பாய்ஸ் எங்க அதிகமா இருக்காங்களோ அந்த சைடு மாத்துங்க. சரிதானா? இப்போ
பாய்ஸ் இந்த சைடு வச்சுக்கலாமா? இந்த சைடு தான் பாய்ஸ் நிறைய இருக்கு. அப்போ 98 பாய்ஸ் இந்த சைடு வச்சுக்கலாம். 98 பாய்ஸ், அந்த 88 பாய்ஸ் இந்த பக்கம் வந்துட்டுனா -88 பாய்ஸ் அந்த வரும். அந்த பக்கம் ஆல்ரெடி 33 மென் இருக்கு. இந்த மென் அந்த பக்கம் போகும்போது -28 மென் அனுப்பிச்சிரும் போயிடும். இப்போ 98 இருந்து 88 கழிச்சோம்னா 10 பாய்ஸ். 33ல இருந்து 28 கழிச்சோம்னா அங்க ஒரு 2 இங்க ஒரு 3 5 மென்ஸ். இப்போ கேன்சல் பண்ணும்போது 4 5 2 10. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு மென்னுக்கு ஈக்குவல். அதாவது ஒரு ஆண் 2 சிறுவர்களுக்கு சமமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆணுக்கும் அந்த சிறுவருக்குமான ரேஷனை மெனிஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டினை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணாகவோ அல்லது பாய்ஸாவோ மாற்றுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். 2 ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று நினைச்சுக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போ ஒரு மென் அப்படிங்கிறது 2 பாய்ஸுக்கு ஈக்குவல்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே தானா? இப்போ கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஆண்கள் 6 சிறுவர்கள். இந்த 8 ஆண்களை அப்படின்னு பார்க்கும்போது அது நம்மளுக்கு மல்டிபிள் ஆஃப் 1 தான் இருக்கு. 6 சிறுவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது மல்டிபிள் ஆஃப் 2 தான் இருக்கு. இப்போ 8 ஆண்களுக்கு பதில் நம்ம சிறுவர்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது மதிப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஏன்னா ஒரு மென் 2 பாய்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ 8 மென்னுங்கிறது 16 பாய்ஸ்க்கு ஈக்குவல் ஆயிருவாங்க. அப்போ இந்த இடத்துல 16 ஆல்ரெடி அங்கே ஒரு 6 இருக்காங்க. 16 + 6 நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு 22ங்கிற ஒரு பிக்கஸ்ட் நம்பர் ஆயிரும். இதுவே 6 சிறுவர்களை வந்து நீங்க மென்னா மாற்றும் போது இன்னும் மதிப்பு சிறுசாகும். அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மென்னுக்கு ஈக்குவல்னு தெரியும். அப்போ 2 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மென்னா 6 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மென்னுக்கு ஈக்குவல். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எப்படி மாத்துறேன்னா 8 men பிளஸ் 6 பாய்ஸை வந்து 3 men போட்டுக்கிறேன். அப்போ 8 + 3 இப்போ எனக்கு எப்படி மாறிடுச்சுன்னா 11 men மாறிடுச்சு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா 11 ஆண்கள் இந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு இந்த 11 பாய்ஸ் மென் அப்படிங்கிறது P2, எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்கிறது D2. நான் D2 கண்டுபிடிக்கணும். அப்போ P1 எனக்கு என்னவா இருக்கணும், பாய்ஸ் மென் தான் இருந்திருக்கணும், அப்படித்தானே? இப்போ அந்த B1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கும்போது 2 men and 7 boys இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு மென்னுக்கு தான் தேவை. அப்போ பாய்ஸ் தான் நம்ம எப்படி மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்னா மாற்ற வேண்டியிருக்கு. இங்க 7 பாய்ஸ் இருக்கு. இந்த 7 பாய்ஸ்ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 2 கிடையாது. இன்கேஸ் 2 பாய்ஸ்னா 1 men போட்டுக்கலாம், 4 பாய்ஸ்னா 2 men போட்டுக்கலாம், 6 பாய்ஸ்னா 3 men போட்டுக்கலாம், 8 பாய்ஸ் இருந்தாங்கன்னா 4 men நம்ம போட்டுக்கலாம். இங்க இருக்கிறது 7 பாய்ஸ். ஸோ இந்த 7 பாய்ஸை நம்மளால ஈஸியா என்ன செய்ய முடியாதுன்னா ஃபிராக்ஷன் இல்லாம மென்னா மாற்ற முடியாது, ஃபிராக்ஷன்ல தான் மாற்ற முடியும். அதுவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 men and 8 boys இருக்கு. இந்த 8 பாய்ஸ்ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 2. ஓகே தானா? அப்போ இந்த 8 பாய்ஸ் அப்படிங்கும் போது இந்த பக்கம் நீங்க 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 பாய்ஸ் ஈக்குவல் டு 4 men எழுதிக்கலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 men பிளஸ் 8 பாய்ஸை வந்து நான் 4 men எழுதிக்கிறேன். அப்போ 3 + 4 நமக்கு என்ன கிடைச்சிரும் பார்த்தீங்கன்னா 7 men. ஓகேதுனா? இப்போ நான் கொஸ்டினை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா 7 men சரினா 7 ஆண்கள் ஒரு வேலையை 11 நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 11 ஆண்கள் இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேதானா? அப்போ இப்போ நம்ம தெரிஞ்சிடலாம், ஃபார்முலால எழுதிடலாம். ஓகேதானா? இப்போதான் நம்ம பார்த்தோம் 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் 11. இந்த ஏன்னா 8 சிறுவர்கள் அப்படிங்கிறது 4 ஆண்களுக்கு சமம். அப்போ 4 + 3 7. சாரி, அப்போ 7 men ஒரு ஒர்க்கை 11 daysல முடிக்கிறாங்க. ஈக்குவல் டு எத்தனை ஆண்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்ல 6 சிறுவர்கள் இருந்து இந்த 6 சிறுவர்கள் வந்து நம்ம 3 ஆண்கள் அப்படின்னு போட்டிருந்தோம். அப்போ 3 + 8ங்கிறது 11. ஓகே, அப்போ 11 ஆண்கள் இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க D2 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 11 இந்த 11 நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நீங்க ஆக்சுவலாக M பண்ணணும் அவசியம் இல்லை. சரிண்ணா? நம்ம அது மென்னா உமனா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி காட்டணும் அவசியம் கிடையாது. ஓகேதானா? 7 × 11 இஸ் ஈக்குவல் டு 11 × D2. அப்போ லெஃப்ட் சைடில் இப்போ நம்மளுக்கு D2 மட்டும்தான் இருக்கு, ரைட் சைடில் 7 மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? அப்போ ஆன்சர் 7 தானே அப்படின்னு சொல்லிட்டு 7 இருக்கா அப்படின்னு பார்த்து 7 டிக் பண்ணிடக்கூடாது. இந்த ஆப்ஷன்ல 7 கொடுக்கல, மேபி 7 இருந்துச்சா நீங்க என்ன செய்யக்கூடாது 7 டிக் பண்ணிடக்கூடாது. ஏன் டிக் பண்ணிடக்கூடாது அப்படின்னா கொஸ்டினை கொஞ்சம் கிளியரா ரீட் பண்ணி பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனில் அதே போல் 3 மடங்கு வேலையை
ஓகேதானா? ஒரு மடங்கு வேலையா இருந்தா தான் 7 நாள்ல முடிக்க முடியும். 3 மடங்கு வேலையெல்லாம் முடிக்கணும். அப்போ ஒரு மடங்கு வேலையை முடிக்க 7 நாள், 2 மடங்கு வேலையை முடிக்க 14 நாள், 3 மடங்கு வேலையை முடிக்க அப்போ எத்தனை நாள் ஆயிருக்கும்? 24 days ஆயிருக்கும். அப்போ 7 into 3 days அப்படிங்கிறது தான் 3 மடங்கு வேலையை முடிக்கக்கூடிய நாட்கள். அப்போ 21 நாள்ல இணைஞ்சிருப்பாங்கன்னா சிறுவர்கள் எத்தனை சிறுவர்கள் சேர்ந்து 8 சிறுவர்கள் 6 சிறுவர்கள் 8 ஆண்கள் சேர்ந்து 21 நாள்ல இதே வேலையை இணைஞ்சிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செயின் ரூல்ல முக்கியமான ப்ராப்ளம்ஸ். அண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி உள்ளலாம் என்ன அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இப்போ இதே செயின் ரூல்ல பார்த்தீங்கன்னா அப்ளைடு ப்ராப்ளம்ஸும் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேதானா? அப்ளைடு அப்படின்னா இப்போ இதுல டைரக்டாவே ஆண்கள் பெண்கள் இத்தனை நாள் இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்க, இத்தனை வேலையை முடிச்சாங்க அப்படின்னு நம்மளுக்கு டைரக்டா தெரியுற மாதிரி இருக்குல்ல, இது வந்து டைரக்டா தெரியாது. ஓகேனா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நினைச்சலாம். ஒரு ஃபியூ ப்ராப்ளம்ஸ் நினைச்சுவோம் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளது. அந்த பொருட்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது செயின் ரூல் கொஸ்டின் தான். அப்ப எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரொம்ப யோசிச்சு அப்ளை பண்ணீங்கன்னா டக்குன்னு குயிக்கா ஆன்சர் முடிஞ்சிடும். ஈஸியாவே இந்த ப்ராப்ளத்தை செஞ்சிடலாம், சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. 276ங்கிறது பர்சன்ஸ், சரினா? 276ங்கிறது பர்சன்ஸ், நபர்கள். ஓகேதானா? அப்போ P1ங்கிறது 276 எழுதிக்கலாம். P1 276. 20 நாட்கள் தேவையான சமையல் பொருள் இருக்கு. அப்போ 20ங்கிறது டேஸ். இப்போ நீங்க 20 போட்டுக்கலாம். ரிமைனிங் வேற எதுவுமே கொடுக்கல. அப்போ ஒர்க் நம்ம எடுக்கணும் அவசியம் இல்லை, ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இப்போ 46 நாளுக்கு நீடிக்க வேண்டும்னு சொல்றாங்க. அப்போ டே அவங்க கொடுத்துட்டாங்க 46 days அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே தானா? இப்போ P2 நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 46 நாள் நீடிக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் தேவை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன சொல்லணும்னா 20 பேருக்கு தேவையான பொருள், உணவுப் பொருள் வந்து 20 நாளுக்கு தேவையான உணவுப் பொருள் வந்து எத்தனை பேர் காணுது? 276 பேர் காணுது. இப்போ என்கிட்ட அது 46 நாளுக்கு நீடிக்கணும் அப்படின்னா இது எத்தனை பேர் ஆட்கள் இருந்தா காணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். ஓகேதானா? P2 பர்சன்ஸ் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை ஆன்சரா கொடுத்துட முடியாது. கவனிங்க என்ன செய்யணும் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணணும். ஓகேதானா? ஃபர்ஸ்ட் 2 கொண்டு கேன்சல் பண்ணலாம். இந்த பக்கம் என்ன ஆயிரும்? 10 ஆயிரும். இந்த பக்கம் 2 3 23. இப்போ 23 கொண்டு இந்த பக்கம் கேன்சல் பண்ணிடலாம். 23 23. ரிமைனிங் என்ன இருக்கும்? 4. 46ங்கிறது 2 23 46. அப்போ இந்த பக்கம் 12 into 10 இருக்கு. அப்போ 120 is equal to P2. அப்போ ஆன்சர் 120 சார் அப்படின்னா 120 கிடையாது. ஏன் 120 கிடையாதுன்னா இப்போ 46 நாளுக்கு ஃபுட் இருக்கணும்னா அது எத்தனை பேர் தான் சாப்பிட முடியும்னா 120 பேர் தான் சாப்பிட முடியும். ஆனா இப்போ எத்தனை பேர்? இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா என்கிட்ட 276 பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும் 120 பேர் தான் இந்த ஃபுட்டு காணும் அப்படின்னு. அப்போ நான் இப்போ எத்தனை பேரை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஓகேதானா? அப்போ இப்போ மெனிஞ்சிட்டோம் 120 பேர் தான் இந்த ஃபுட்டு காணும் அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 276ல 120 பேர் போக மிச்சம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். 6 5 1 156 பேர். அப்ப இந்த 156 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. அப்ப இந்த 276 பேர்ல 156 பேர் ரிட்டர்ன் அனுப்பிட்டோம் அப்படின்னா 20 நாளுக்கு போதுமான இந்த உணவு வந்து எனக்கு எத்தனை நாளுக்கு ஆயிரும்? 46 நாளுக்கு போதுமானதா மாறிடும். அப்போ 156 பேர் நான் என்ன செய்யணும்? இந்த பட்டாளத்தை விட்டு திரும்ப அனுப்பணும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேதானா? அப்போ கொஸ்டினை கொஞ்சம் கிளியரா ரீட் பண்ணி வாசிட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா ஈஸியாவே என்ன செஞ்சிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருளை வைத்துள்ளனர். அதாவது 120 பேர் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு கப்பல்ல எங்கேயோ போறாங்கன்னு வச்சுக்கோங்க. 120 பேர் ஒரு போருக்கு போறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொண்டு போறாங்க. அந்த ஃபுட்டு எத்தனை நாளுக்கு தாங்கும் அப்படின்னா 200 நாளுக்கு என்ன செய்யும்? தாங்கும். இப்போ 5 நாள் போயாச்சு. 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர். இப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வந்து நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. போய்கிட்டு இருக்கும்போது 5 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு நினைச்சிட்டாங்கன்னா ஒரு 30 பேர் நினைச்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. இப்போ மிச்சம் இத்திருக்கு அந்த ஃபுட்டு எத்தனை நாளுக்கு காணும் எனில் மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேதானா? ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் கிளியரா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவா யோசிங்க. எனில் மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு இருக்கும்? மீதமுள்ள உணவுப் பொருள்லாம் கொஞ்சம் இருக்கு. இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? பர்சன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேதானா? இப்போ ஆல்ரெடி 120 பேர் இருந்தாங்க கேம்ப்ல. இப்ப எத்தனை பேர் இறந்துட்டாங்க? 30 பேர் இறந்துட்டாங்க. அப்ப இப்ப எத்தனை பேர் தான் இருக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 பேர் தான் இருக்க போறாங்க. அப்போ கொஸ்டின் என்னன்னா 90 பேருக்கு இந்த ஃபுட் எத்தனை நாளுக்கு இருக்கும்? D2 கொஸ்டின் மார்க்.
நாள் தானே கேட்டிருக்காங்க, எத்தனை நாளுக்கு இருக்கும், இப்படிதான் கொடுக்கணும். இப்போ இங்க நீங்க என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரினா ரைட் சைடு நீங்க என்ன போடணும், 120 என்று 120 பேருக்கு 200 நாளுக்கான ஃபுட்டு அப்படின்னு போடணுமா? இல்லை. இப்போ நீங்க என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 120 பேருக்கு சரி எத்தனை நாள் முடிஞ்சிருச்சு, 5 நாள் முடிஞ்சிருச்சு, 5 நாட்களுக்கு பிறகு அப்போ ரிமைனிங் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 195 நாள் இருக்கு. அப்படிதானே, 200 நாள்ல 5 நாள் போயிருச்சு, ரிமைனிங் எத்தனை நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 195 நாள் தான் இருக்கு. அப்போ 195 நாளுக்கான உணவு எத்தனை பேருக்கான உணவு, 200 பேருக்கான உணவு. இந்த இடத்துல நீங்க என்ன போட்டக்கூடாது, சாரி 120 பேர், சரினா சாரி 120 பேர். இந்த இடத்துல நீங்க 200 நாள் போட்டக்கூடாது. 120 பேருக்கு 200 நாளுக்கான ஃபுட்டு, 90 பேருக்கு எத்தனை நாள் காணும் நீங்க போட்டக்கூடாது. அப்படி கேட்டா அதுக்கு அப்படி போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு கேம்புக்கு 120 பேர் வந்தாங்க, அவங்களுக்கு 200 நாள் தேவையான ஃபுட்டு எடுத்து வச்சோம், அவங்களுக்கு 30 பேர் திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டோம், இப்போ என்கிட்ட 90 பேர் தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த ஃபுட்டு எத்தனை நாளுக்கு காணும் அப்படின்னா நீங்க 120 பேர் 200 நாளுக்கான ஃபுட்டு, 90 பேருக்கு எத்தனை நாளுக்கு காணும்னு பார்க்கலாம். இப்போ 120 பேருக்கு 200 நாளுக்கான ஃபுட்டு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 5 நாள் சர்வே பண்ணதுக்கு அப்புறம் 30 பேர் இறந்துட்டாங்க. இப்போ நார்மல் கணக்குப்படி பார்த்தோம்னா அதே 120 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட எத்தனை நாளுக்கான ஃபுட்டு இருக்கு, 195 நாளுக்கான ஃபுட்டு இருக்கு. ஓகேவா? ஆனா 30 பேர் இப்ப இறந்துட்டாங்களே, அதனால இந்த 195 நாளுக்கான ஃபுட்டு 90 பேருக்கு எத்தனை நாளுக்கு காணும் அப்படிங்கிறதா இப்ப நம்ம என்ன செய்யணும், கொஸ்டினா கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ என்ன செய்யலாம், 0 0 கேன்சல் பண்ணலாம், 3 கொண்டு கேன்சல் பண்ணும், சரினா 3 9, இந்த பக்கம் கேன்சல் பண்ணா 5 15, 6 18, ரிமைனிங் 1, 5 15. ஓகே, அடுத்து 3 கொண்டு கேன்சல் பண்ணிக்கலாம், 3 9, 4 12. இப்போ லெஃப்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா D2 மட்டும்தான் இருக்கு, லெஃப்ட் சைடு நமக்கு என்னது இருக்கு, 4 × 65 இருக்கு. ஓகே தானா, 4 6 24, 240, 4 × 20, 240 + 20 260. ஓகே தானா, அப்போ ரிமைனிங் உள்ள ஃபுட், சரிதானா, ரிமைனிங் உள்ள பர்சனுக்கு, ஓகே தானா, 195 நாளுக்கான அந்த உணவுப் பொருள் ரிமைனிங் உள்ள 90 பேருக்கு எத்தனை நாளுக்கு காணும் அப்படின்னா 260 நாளுக்கு என்ன செய்யும், காணும் அப்படிங்கிறதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி அப்ளைடு கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது இது எல்லாமே செயின் ரூல் கொஸ்டின்ஸ் தான், சரிதானா. அப்படிங்கும்போது ஸோ எதை எங்க அப்ளை பண்ணும், P1 என்ன D1 என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சு அப்ளை பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இந்த இதை நீங்க என்ன செய்யலாம், ஒரு லைன் எழுதுறீங்க, கேன்சல் பண்றீங்க, அடுத்த லைன்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒவ்வொரு பக்கத்திலும் 30 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கையை காண்க. ஸோ இப்போ டைப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மேலே இங்கெல்லாம் ஃபேஸ்லாம் ரெடி பண்ணவே இல்லை, அப்போ நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை லைன் இருக்கோ அந்த லைன்ல நினைச்சு அது சேஞ்சஸ் வராது, சரினா. அந்த நம்ம லைன் ஸ்பேஸை கூட்டும் போதோ குறைக்கும் போதோ அந்த ஒரு பேஜ்ல வந்து எத்தனை லைன் இருக்கோ அதுதான் குறையுமே கூடுமே தவிர நம்ம டைப் அடிச்சு முடிச்ச அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ன செய்யாதுன்னா மாறாது. ஓகே தானா. இப்போ அதை வந்து நீங்க வந்து கேப் விட்டு நல்லா இடம் இருக்கிற மாதிரி நீங்க பிரிண்ட் போட்டீங்கன்னா ஒரு பேப்பருக்கு ஒரு பேஜுக்கு பார்த்தீங்கன்னா 10 லைன் 15 லைன் மாதிரி பிரிண்ட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பிரிண்டிங் பேப்பர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதுவே ஒரு பேப்பர்ல வந்து 20 லைன் 30 லைன் வர்ற மாதிரி போட்டீங்க அப்படின்னா அந்த பேப்பர் சைஸ் கவுண்டிங் வந்து குறைவா இருக்கும், சரினா. ஆனா எப்படி இருந்தாலுமே அந்த லைன்ஸோடைய கவுண்டிங் வந்து சேமா தானே இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலுமே லைன்ஸோட கவுண்டிங் சேம், ஓகே தானா. அப்படி பார்த்தோம்னா 30 வரிகள், ஓகேவா, ஒவ்வொரு பக்கத்துலயும் 30 வரிகள் இருக்கு. அப்போ 2 பக்கத்துல 60 வரி, 3 பக்கத்துல 90 வரி அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 120 பக்கம் இருக்கு. ஸோ ஈக்குவல் இன்டு 120. இதே பக்கங்கள் எங்க இருக்கும் அப்படின்னா 25 வரிகளை கொண்ட பக்கங்களுக்கு என்ன செய்யும், இருக்கும். அப்போ இந்த பக்கங்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா கொஸ்டினா கேட்டிருக்காங்க, அதை எக்ஸ்னு வச்சுக்கணும், அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் முடிச்சுன்னா 25 வரிகளை கொண்ட மொத்த பக்கங்கள் என்ன வரைக்கும் நமக்கு கிடைச்சிரும். இப்போ 5 கொண்டு கேன்சல் பண்ணோம்னா 5 × 25, இங்க வரும் 6 × 30. அகைன் இது 5 கொண்டு கேன்சல் பண்ணிடலாம், 2 × 10, ரிமைனிங் 2 20, 4 × 20 வந்திருக்கும், 4 × 20 வந்திருக்கும். இப்போ 6 × 24, இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல பாத்தீங்க, ரைட் சைடுல பாத்தீங்கன்னா வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கு, 6 × 24 மட்டும்தான் இருக்கு. இப்போ 6 × 20 பண்ணுவோம், 6 × 12, அப்போ 6 × 20 ஒரு 120, 6 நாங்க 24, அப்போ 120 பிளஸ் ஒரு 24 பார்க்கும்போது 144, சரினா. அப்போ x = 144, அதாவது ஒரு
பேஜ்ல 30 லைன் இருக்கு அப்படின்னா அந்த புக்கோடைய கவுண்ட் 120 இருக்கும்போது இப்போ ஒவ்வொரு பேஜுக்கும் நான் 25 லைன் மட்டும் தான் வைக்கிறேன்னா இப்போ அந்த புக்கோடைய பேப்பர் கவுண்ட் ஐ மீன் பேஜ் கவுண்ட் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா 144 அணிஞ்சிருக்கும் மாறி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சக்கரமானது 3 வினாடிகளில் 48 சுற்றுகள் சுற்றுகிறது. அதே சக்கரம் 30 வினாடிகளில் எத்தனை முறை சுற்றும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 வினாடிகள்ங்கிறது ஒரு டைம், அப்ப இது மேலதான் வரப்போகுது. இந்த 48 சுற்றுகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒர்க்கு. இத்தனை சுத்துது, இத்தனை வேலை நடந்திருக்கு, இத்தனை வேலை நடக்குன்னு சொல்றோம்ல. அப்ப இந்த 48 சுற்றுகள் அப்படிங்கிறது ஒர்க்கு. அப்போ இந்த 3 அப்படிங்கறத நம்ம நியூமரேட்டர்ல போட்டுக்கலாம். ஏன்னா இதை P1 D1 H1 நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஆக்சுவலா இது வந்து ஒரு டைம் தான், H1 எடுத்துக்கலாம். ஓகே தானே? அப்போ ஏன்னா இருக்கிறதே ஒரு டேட்டா, அப்ப அதுல ஏதோ ஒண்ணு அவ்வளவுதான், விட்டுற வேண்டியதான். ஆனா 48ங்கிறது ஒர்க்கு. அப்ப இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/48. சரினா 3 வினாடிக்கு 48 சுத்து சுத்துதுன்னா 30 வினாடிக்கு எத்தனை சுற்றுகள் சுற்றும் எக்ஸ்னு வச்சுக்கணும். இப்ப இந்த 3ம் இதுவும் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகி இது 10ன்னு ஆயிரும். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் மேல போயிரும், இந்த 48 மல்டிபிளிகேஷன்ல போயிருக்கும். அப்போ 10 × 48. அப்போ 48 × 10 மல்டிப்ளை பண்ணும்போது 480. அப்போ 480. அப்போ 3 செகண்டுக்கு 48 சுற்று சுற்றுது அப்படின்னா 30 செகண்டுக்கு 480 சுற்றுகள் அது என்ன செய்யும், சுற்றும். ஓகே தானா? ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா செயின் ரூல்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க சரிதானா அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸ்கூல் புக்ஸ்ல சால்வ் பண்ணது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அதுல இல்லாத மாதிரிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நினைஞ்சிருப்போம்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நினைச்சுக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. அப்போ கேட்கப்பட்ட கேள்விகளை நினைச்சுக்கிறோம், சால்வ் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகே தானா? ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோ அல்லது அதோடைய ப்ராப்ளம் நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.